நாளாந்தம் 25 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்யக்கூடிய சிறு நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. நிர்ணய விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்யாத தரப்பினருக்கு இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இந்த சிறுபோகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தொகை கடந்த போகத்தை விட 10,000 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த போகத்தில் 60,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டதாக எங்களுக்கு பதிவாகியிருந்தது. இந்த அதிகரிக்கப்பட்ட நிதியின் ஊடாக அதனை 80,000 மெட்ரிக் டன் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து இந்த கடன் திட்டத்தின் ஊடாக அவர்களுக்கு 4% வட்டி சலுகை கிடைக்கின்றது. இந்த கொள்வனவு நடவடிக்கையின் போது சிறு அளவிலான அரிசி உரிமையாளர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள சான்றளிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையிலேயே நீங்கள் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும். கடந்த போகத்தில் சில ஆலை உரிமையாளர்கள் அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்யவில்லை என எங்களுக்கு பதிவாகியிருந்தது. இவ்வாறானதோர் சூழ்நிலையில் அவர்களுக்கு அடுத்ததாக கடன் வழங்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.